வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் வீடியோலாம் பார்க்குறீங்களா? இப்போ இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோம், என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, யார் யார் முகமூடி எல்லாம் பார்க்குறோம், முதுகு பின்னாடி என்ன பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேச போகிறேங்க. என்னென்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, பிறந்ததுலேருந்து நல்லா தான் இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்ததும் ஒரு 25 வயசு ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா மேலே ரொம்ப அடிக்டாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க. சம்பாதிக்கிறதெல்லாம் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டு அப்பா அம்மா தான் உலகம்னு வாழுறாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுது, படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அப்பா அம்மா தயவுலே வாழுது. வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்க ஆரம்பித்ததும் அப்பா அம்மாவுக்கு கொஞ்ச நாள் பணம் அனுப்புகிற மாதிரி பண்ணுறது, அப்புறம் ஆஃபீஸில் பணம் பேலன்ஸ் போடாமல் விட்டுருக்காங்க, சம்பளம் வரல, கொஞ்ச நாள் ஆகும். பொய் பேசுகிறது, ஏதாவது பைசாவை பார்த்ததும் பொய் பேசுகிறது. அப்புறம் தனக்குன்னு வேணும், தனக்குன்னு ஒரு பேக்ரவுண்டு வேணும் அப்படிங்கிறத நினச்சி சுயநலமாக இருக்கிறது. அப்புறம் என்ன, தனக்கு அப்பா அம்மாவுக்கே தெரியாமல் அப்பா அம்மாட்ட சொல்லாமலே அப்பார்ட்மெண்ட் வாங்கிறது, ஃப்ளாட் வாங்கி போடுறது. ஏன்னா அவங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு பிள்ளைய கரை சேர்த்தாங்க. ஆனால் பிள்ளை வந்து இப்படி எல்லாம் பண்ணுது. அதை நினச்சி அவங்க மனசு ரொம்ப வேதனை அடைகிறாங்க. அதான் சுயநலத்தோடு வாழறதுன்னு அர்த்தம். இது வந்து பிறந்ததும் வர்றதில்லை, இடையில் வர்றது தான் எல்லாமே. மாற்றங்கள் எல்லாமே மனிதனுடைய மாற்றங்களுக்கு காரணம் அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய மணி மைண்ட். நிறைய பேருக்கு மணி மைண்ட் இருக்குங்க. அதில் சுயநலமாக இருக்கிறவங்க இருக்காங்க, பொதுநலமாக இருக்கிறவங்க இருக்காங்க, தன்னுடைய ஃபேமிலி மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அப்பா அம்மா வேண்டாம், கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா அம்மா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அப்பா அம்மா தேவையில்லை, ஒய்ஃபு பிள்ளைங்க போதும். என்னத்தங்க வரிக்கட்ட போகிறோம்? எல்லாரும் வாழறது, சந்தோஷமாக இருக்கிறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குங்க. தனக்குன்னு ஒரு ஃபேமிலி உண்டு, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சின்னு. அதுக்கப்புறம் தான் 25 வயசுக்கு மேலே தான், அதாவது தாய்க்கு பின் தாரன்னு சொல்லுவாங்க. தாய் வந்து ஒரு அந்த குழந்தை வந்து 50 வயசா 40 வயசா ஆகும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அதுக்காக தான் தாய்க்கு அப்புறம் தாரம் பார்த்துக்கணுங்கிறதுனால தான் கல்யாணங்கிற ஒரு அமைப்பையே கடவுள் அமைச்சு வச்சாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதனால் யாரையும் பாசத்துலேருந்து விலக்கி வைக்க முடியாது, பாசத்தை காசு கொடுத்தும் வாங்க முடியாது. அதனால் எப்போதுமே சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழ கற்றுக்கோங்க. மாறக்கூடாதுங்க, மனசை அப்பப்போ மாற்றிக்கக்கூடாதுங்க, ஒரே நிலையில் இருக்கணும். ஃபேமிலியில் எப்படி நம்ம அட்டாச்மெண்ட்டோடு இருந்தோமோ அதே மாதிரியே இருக்கணுங்க. அப்பப்போ மாறுறது பச்சோந்தித்தனங்க. பச்சோந்தி என்ன பண்ணும், மரத்துக்கு மரம் மாறும். அப்போ மாறும்போது தன்னை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக, மற்ற விலங்குகள் தாக்கக்கூடாது, யாரும் நம்மள மேலே கை வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு அந்த மரத்தோட மரமாக தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கும். அதேமாரி தான் மனிதனும் இடத்துக்கு தகுந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டு நடிப்பான பேச்சோடையும் உலகத்தில் நிறைய பேர் வாழுறாங்க. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வராது. நடிப்புங்கிறது எல்லாருக்கும் வராது, ஒரு சிலருக்கு தாங்க அது வரும். சில பேர் என்ன பண்ணுவோம், உண்மையான முகத்தை காட்டுவாங்க. உண்மையான முகத்தை காட்டினா அந்த நடிப்பாக உள்ளவங்களுக்கு பிடிக்காது, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருந்தால் பிடிக்காது. அவங்க வந்து என்ன வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிற, பட்டுன்னு சொல்கிற அப்படின்வாங்க. அதனால் அவங்க வந்து அதை அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்த நேரம் அவங்கள்ட்ட பேச்சு கூட வச்சுக்க மாட்டாங்க. நமக்கு நாமளாக வாழும்போது அடுத்தவங்க தேவையே கிடையாது. அதுக்காக வந்து மற்றவங்கள மதிக்காமல் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. மனிதனாய் பிறந்துட்டோம். அதனால் எல்லாரோடையும் அன்பாகவும் பாசத்தோடையும் ஒற்றுமையோடையும்
எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதாங்க வாழ்க்கை. என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஆபத்து நேரத்தில் உதவாமல் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஏதோ பணத்தால் இருக்கலாம், இல்லை வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கலாம், இல்லை ஒரு ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க, அவங்க தவிர்க்க முடியாத வர முடியாத காரணமாயிடும். அதனால அன்னைக்கு உன்னை ரொம்ப எதிர்பார்த்தா நீ வரலை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அவங்க அதுலேருந்து அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. இப்போ நிறைய நம்மகிட்ட காசு இருக்குன்னா அதுக்காக வந்து நம்ம ஹெட் வெயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய ஃப்ளாட் வாங்கி போட்டுட்டு, நிறைய நகையை வாங்கி போட்டுக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்தா அது வாழ்க்கையே கிடையாது. நிறைய நம்மகிட்ட காசு இருக்குன்னா அப்போ தான் நமக்கு வந்து அன்பு நிறைய இருக்கணும், பணிவு நிறையா இருக்கணும், மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுற மனப்பக்குவம் இருக்கணும், மனப்பான்மையும் இருக்கணும், ஹெல்ப் மைண்டோடு இருக்கணும், உதவி செய்யும் மனப்பான்மையோடு இருக்கணும். ஐயோன்னு வந்து ஒருத்தர் நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 100 200 கை மாற்றி கேட்டாங்கன்னா கொடுக்கணும். நம்மகிட்ட இருந்து என்னங்க பிரயோஜனம்? யாருமே சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்றவங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை இடம், எத்தனை அப்பார்ட்மெண்ட்டு, எத்தனை ஃப்ளாட் சிஸ்டம், எதை வாங்கி நீங்கள் வச்சாலும் அந்த பங்களாவில் நம்ம எத்தனை காலம் 100 வயசுக்குள்ளே தாங்க வாழ போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கை அதை விற்று அந்த இப்போ பையனே விற்றுட்டாங்கன்னு வச்சுங்க, அதில் யாரோ வாழ போகிறாங்க. நம்ம வாங்கினோன்னு அதில் என்ன அக்ரிமெண்ட் போட்டு அதில் வந்து நம்மளுடைய ஃபோட்டோவோ இல்லை நம்மளுடைய பேரோ அதில் பதிய வைக்கிறாங்களா? கிடையாதுங்க. அது 10 கை மாறிச்சுன்னா அது யார் வீடோ. அதே போல் நாம் ஒரு கார் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்கோம், அது ஏதோ ஒரு உடஞ்சி போயிடுது, நெசுங்கி போயிடுது, அந்த காரை கொடுத்துட்டு வேறு கார் வாங்குகிறோம். அதேமாதிரி அந்த கார் வேறு கைக்கு மாறிடுது, அது நம்ம கார் கிடையாது, அது உடஞ்சின்னு தான் வாங்குகிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து மனசையும் உடையாமல் சந்தோஷமாக வச்சுக்கணுங்க. மனசுங்கிறது கல் கிடையாது, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இலகிய மனப்பக்குவத்தோடு இருக்கணும். அன்பு அதில் அதிகமாக இருக்கணும். குடும்பத்துலேயும் சரி, மற்றவங்கள்ட்டையும் சரி, அன்பை பகிர்ந்து வாழணும். அதுதாங்க வாழ்க்கை. ஏன்னா தானோன்னு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையே கிடையாதுங்க. அது எவ்வளோ நிலம் வாங்குகிறோம், நிச்சு வாங்குகிறோம், காசு இருக்குது, பவுன் இருக்குது, போகும்போது எதை எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றும் கிடையாது. நெத்தியில் வைக்கிற 1 ரூபாயை கூட அந்த எரிக்கும்போது வெட்டியான் எடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அதே போல் நம்ம வந்து எவ்வளோ நிலத்தை வாங்கினாலும் அந்த இடுகாட்டில் 6 அடி, இப்போ கரண்ட்டில் வச்சிடுறாங்க, அந்த 6 அடி நிலத்தை கூட வெட்டியாண்டதுன்னு தான் நம்ம வந்து காசு கொடுத்து அந்த இடத்துக்கு வாடகை கொடுத்து நம்ம பணத்தை கொடுத்து அதில் எல்லா காரியமும் செய்கிறோம். யாருக்கும் அடிமை கிடையாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த காசு இருக்குங்கிறதுனால இல்லாதவங்களை மனசாட்சியே இல்லாமல் கொஞ்சம் கூட ரிலேஷன்லேயே செய்கிறாங்க அந்த மாதிரி. அதோட எப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பாக நடிக்கிற மாதிரி, எப்படி அன்பாக அவங்கள்ட்ட பாசமாக இருக்கிற மாதிரி, அம்மாடி அந்த வெந்நீரை சுடிச்சுட்டு வா, அம்மா இந்த காலை அமுக்கி விடு, அம்மா தைலம் தேய்ச்சி விடுமா, எனக்கு ரொம்ப தலை நோவுது, ஒரு கப் காஃபி போட்டு வா, ஏன் நீ அதை அன்னைக்கு சொன்னால் நீ அதை செய்யாமலே விட்டுட்ட, வர வர நீ ஒன்றுமே சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு அந்த அதிகாரத்தோடு அவங்கள வந்து ஏழ்மைப்பட்டவங்கள அடிமைப்படுத்துறது. அந்த மாதிரியும் செய்யக்கூடாதுங்க. நம்மகிட்ட இருந்தால் உதவி செய்யணும், உபத்திரம் செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது. யாரும் அடிமை இல்லைங்க. அவங்களுடைய வறுமையினால் அவங்க தலைவலியோ கால் வலியோ அவங்களுக்கு வெளியே சொல்லாமல் அவங்க வந்து அதை ஏழையாக இருக்கிறதுனால செய்கிறாங்க. அதுக்காக அவங்கள ஓவராக மனசாட்சி இல்லாமல் அவங்கள வேலை வாங்கக்கூடாது. நம்மளை மாதிரி அவங்களும் 2 கை 2 காலோட மனசு கனத்து போய் தான் வேலை பார்க்குறாங்க. அது சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்கன்னா அடிமைத்தனமாக வெளிநாட்டிலலாம் அப்படி தான் பண்ணுறாங்க. அது இதயம் உள்ளவங்க பண்ண மாட்டாங்க, கல் இதயம் உள்ளவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுமாரி செய்யக்கூடாதுங்க. பாவம் செய்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எவ்வளோ வலி வேதனை பைசாவுக்காக ரணப்பட்டு உஷ்ணப்பட்டு அந்த வேலையை செஞ்சு முடித்து உங்கள்கிட்டருந்து அந்த பைசாவை வாங்குகிறாங்க. அதுவும் அவங்க வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு நீங்கள் அந்த இடத்துல இருந்து
அது அவங்க வந்து கஷ்டத்தினால ஒரு 50 கிலோ அரிசி மூட்டையை அப்படி கப்புன்னு தூக்கி தள்ள வச்சு கொண்டு போய் ஸ்டோர் ரூமில் வைப்பாங்க. உங்களால் முடியுமாங்க? 2 ஆள் பிடிச்சி தூக்கி விட்டா கூட உங்களால் முடியாதுங்க, செய்ய முடியாது. ஏன்னு கேட்குறீங்களா? உங்களால் ரூ. 1000 ரூ. 500 கொடுக்க முடியுமே தவிர உங்களால் அந்த மூட்டையை தூக்க முடியாது. அவங்களால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க வலிமையோடு இருக்காங்க. உங்களுக்கு அந்த வலிமை கிடையாது. வாய் ஜாலக் போடுற நீங்கள். அதனால் மற்றவங்க மனசை புண்படுத்தாதீங்க. ஏன்னா பிறக்கிறதுலேருந்து பிறந்துட்டோமா, அடுத்தது எத்தனை வயசில் 60 வயசோ 70 வயசோ 80 வயசோ இப்போல்லாம் இன்னும் அதாவது 1லேருந்து 60 70க்குள்ளவே முக்கால்வாசி பேர் போயிடுறாங்க. பாவங்க, பாவத்தை நம்ம சுமக்க வேண்டாங்க. மற்றவங்க பாவத்தை நம்ம சுமக்க வேண்டாம். பாவத்துலேருந்து பங்கு எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் கொண்டாடணும், மற்றவங்களுடைய சந்தோஷத்துலேயும் நம்ம கொண்டாடணும், அதாவது கஷ்டத்துலேயும் நம்ம பங்கேற்றுக்கணும். அதுதாங்க மனிதாபிமானம். மனிதாபிமானத்தையே அடகு வச்சிடுறாங்க நிறைய பேர். பிறப்புக்கு இறப்புக்கும் உள்ள இடைக்காலத்தை சந்தோஷமாக போக்கணுங்கிறது தான் மனிதனாக பிறக்கப்பட்டோம். அதை வந்து பயன்படுத்திக்கிறவங்க எப்படி எப்படியோ பயன்படுத்திக்கிறாங்க. அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நல்லபடியாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே நல்லவங்க தான். சூழ்நிலை கைதியினால் மாற்றப்படுறாங்க, மாறிடுறாங்க. அவங்க இருக்கிற இடம் பொருள் லேவல் புரிஞ்சு அவங்க வந்து மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது. நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன என்ன நடந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு சில பேர் மாறாமல் இருக்காங்க. அதுதாங்க நல்ல மனசு உள்ளவங்க. சில பேர் காசு வந்தால் ஒரு போராட்டம், காசு இல்லைன்னா அப்படியே அடுகிடாக படுத்துறது, சோம்பேறித்தனமாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் நம்மளாதாங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து சாப்பிடணும். அடுத்தவங்களை நம்பி இருக்கவே கூடாது. நமக்கு உழைப்புங்கிறது ஒன்று இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் உழைச்சி சாப்பிட்ணும். அதுதான் நமக்கு செரிக்கும், நேர்மையாக இருக்கும், நிம்மதியாக தூக்கம் வரும். பிறப்புக்கு இறப்புக்கும் உள்ள இடைக்காலத்தை நல்லபடியாக போக்கி நல்ல மனிதனாக வாழ கற்றுக்கொள்வோம். என்னோடய வீடியோ முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.